ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல். ரொம்பவே சிம்பிளாக அதோட வீட்டில் செய்கிற மாதிரி நான் இன்றைக்கி உங்களை ஹோட்டல் ஸ்டைலில் பொரியல் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் நான் 150லேருந்து 200 ml ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். நல்லா சோம்பு பொரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆனியன் ஒரு 1 கிலோ ஆட் பண்ணுறேன். நான் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எதுவும் சேர்க்கலை, வெறும் சோம்பு தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5லேருந்து 6 ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 30லேருந்து ஒரு 50 பேருக்கு வரைக்கும் பொரியல் செய்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது ஆயிலில் ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பாதி கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா அது பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். சில்லி பவுடர் நம்ம 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது தேங்காய் பேஸ்ட் போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாகிடும், அதனால நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அது அப்படியே கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சிக்கன் மசாலா எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சமாக நான்வெஜ் டேஸ்ட்டில் நல்லா ஃப்ளேவர் இருக்கும், அதனால தான் நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வழக்கமாக இந்த பட்டை, கிராம்பு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எது போட்டாலும் அதில் நீங்கள் இந்த மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ ஒரு 1/2 kg ஆட் பண்ணேன். நம்ம நல்லா வதக்குனா இது போல் நமக்கு ஆயில் நல்லா இந்த வெங்காயம், தக்காளிலேருந்து நல்லா பிரிஞ்சு வரும், அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த டயத்தில் நம்ம பாதி ஒரு கரண்டி தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம சோம்பு, பட்டை, கொஞ்சமாக 2 ஏலக்காய், அப்படியே கேஷ்நட் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பேஸ்ட் அடிச்சிருக்கோம். இது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். நம்ம போட்ட ஆயிலெல்லாம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம போட்ட ஆயிலே இதில் தெரியாது, அந்த அளவுக்கு இது அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது, ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நல்லா தேங்காய் பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம கத்திரிக்காய் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சோம், உருளைக்கிழங்கு நம்ம பாயில் பண்ணி வச்சோம். கத்திரிக்காய் நான் 2 கிலோ எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு ஒரு 3 kg எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் நான் முன்னாடியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் நல்லா மேஷ் ஆகி இந்த ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும். நான் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களுக்கு கொஞ்சமாக சப்பாத்திக்கு இது போல் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி ரைஸுக்கும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் சொன்ன ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் செய்யுங்க, சூப்பராக ஒரு டேஸ்டியான பொரியல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக வீட்டில் பாராட்டு கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு நம்ம சேனல் சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.